வணக்கம். மார்க்கெட் ப்ரீமியம்ல இருக்கு சொன்னோம். ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு 148 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு -56 பாயிண்ட்ஸ்ல நின்று இருக்கு. இன்னைக்கும் மார்க்கெட் ப்ரீமியம்ல தான் இருக்கு. நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 77 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 301% பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. பேங்க் நிஃப்டியில் எதுவுமே நடக்கல. அண்ட் இன்னைக்கு ஆக்ஷன் பூரா நடந்தது வந்து ஒரு 4 ஸ்டாக். டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்க தான் வந்து மேஜர் ஃபால். அடுத்தது வந்து ஹெச்டிஎஃப்சி. 4வது ஸ்டாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரிலையன்ஸ். இன்ஃபேக்ட் எங்கள் டீம் வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க, சூப்பர்பா டேட்டாஸ் இருக்கு. நீங்கள் வந்து ரிலையன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் ஹை. இன்னைக்கு நியூ ஆல் டைம் ஹை 2634. ரிலையன்ஸ் அழகா காலையில் போய் தொட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு தொட்டுட்டு அங்கேருந்து கீழே விழுந்தோம். அண்ட் க்ளோஸ் ஆகும்போது அவங்க வந்து 1.5% டவுன்ல இருந்துச்சு. இன்ஃபேக்ட் 4 ஹெவி வெயிட், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ், இவங்க 4 பேர் கீழே விழுந்தா என்ன ஆகும்? மார்க்கெட் கீழே விழுந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ரைட்? ஏன் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் கீழே விழுந்தாங்க? நாஸ்டாக் நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஃபால், நேற்றுல முந்தா நேற்று பெரிய ஃபால், அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்டில் விழுந்திருக்கு. ஏன் நாஸ்டாக் வந்து அவங்க பெரிய ஃபால்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 46% ரிட்டர்ன் கொடுத்துருக்குறான். ஒன்று. ரெண்டாவது, இந்த வருஷம் மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்கும், அதாவது ரிசெஷன் நோக்கி போகலாம் என்ற ஒரு பயம் இருக்கு. அண்ட் எப்பயுமே நான் சொன்னேன்ல, வெஸ்டர்ன் வேர்ல்டு மோஸ்டா வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து தே டூ தி டிசிஷன்ஸ். என்ன இந்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன், அவங்க வந்து ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த வருஷம் வந்து என்ன சம்பாதிக்க போறோம், ஸோ இந்த காஸ்ட் கட்டிங்லாம் பண்ணணும். இந்த காஸ்ட் கட்டிங் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் இந்த 3ல தான் துண்டு விழும். ஒன்று ஐடி, ரெண்டாவது மேன் பவர், மூணாவது அட்வர்டைசிங். இந்த 3ல தான் துண்டு விழும். அண்ட் இதுக்கான ரிசல்ட் இமீடியட்டாக நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் அண்ட் இதுதான் வந்து மார்க்கெட்டில் வந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இன்னைக்கு ரிவர்சல் ஆனிச்சு. நான் சார்ட் காட்டில் இன்னைக்கு ரிவர்ஸ் ஆனது வந்து பிர்லா சாஃப்ட். பிர்லா சாஃப்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே சார்ட்ல வந்து ஒரு ஹேமர் போட்டிருக்கு. லாஸ்ட் வந்து ஒரு 4-5 டேஸா, 5 டேஸ்ல ஒரு 6-7 டேஸா வந்து அது கீழே விழுந்துச்சு. அது என்னதுன்னு சொன்னால், ட்ரெண்ட் மேலே போகுது, கவுண்டர் ட்ரெண்டா கீழே விழுந்துச்சு. அண்ட் இட் வாஸ் அ சாஃப்ட் ஃபால். ப்ராபப்ளி நீங்க வந்து வாங்கணும்னு நினைச்சால் வாங்கலாம். பிர்லா சாஃப்ட் ஒரு 8 to 10% வந்து அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ப்ராபப்ளி பை திஸ் மந்த் எண்ட். சரி, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் டிசிஷன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சா நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணுங்க, இல்லை ஒரு நல்ல ஃபைனான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு பை பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஒரு பெருமையான விஷயம், டிசம்பர் 13ஆம் தேதி நாங்கள் வந்து பயோகான் வந்து அரௌண்ட் 249 வந்து பை கொடுத்துருந்தோம் வித் அ டார்கெட் ஆஃப் 285. ரைட்? அண்ட் இன்னைக்கு வந்து 284.50 வந்து டச் ஆச்சு. டோட்டலாக மூவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 14.26% அப்பு. 14 வச்சுங்களேன், 0.26% வந்து புரோக்கரு, நிர்மலா சீதாராமன், எஸ்டிடிடி எல்லாத்துக்கும் போயிடுதுன்னு வச்சுங்க. ஸ்டில் 14% இன் லெஸ் தென் எ மந்த். ரைட்? இட்ஸ் அ குட் ரிட்டர்ன். நம்ம கொடுக்குற மோஸ்ட் ஆஃப் தி கால், நம்ம வந்து ஸ்டாக் பிக் பண்ணுற அத்தனை ஸ்டாக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனிவே பிட்வீன் அபவுட் 8.5% to 10% டார்கெட் வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் அது கீழே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இல்லை. 1%, 2%, 5% எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளது வந்து எப்பயுமே வித்தியாசமாக இருக்கணும். ஒன்று, நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், ஓடுற வண்டியில் ஏறணும். ஓடுற வண்டியில் ஏறணும்னு சொன்னால் 2 அட்வான்டேஜ். ஒன்று, டைரக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட் லைக்லி கரெக்டாக இருக்கும், ஏன்னா அந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எப்படியா இருந்தாலும் டார்கெட் அச்சீவ் ஆகிடும். நம்ம வந்து டார்கெட்ஸே 100 rupees இருக்குன்னா நம்ம சொல்றதே வந்து 97, 98ல தான் நம்ம சொல்றோம். ஸோ டெஃபினட்டா அந்த டார்கெட் வந்து அழகா அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரு 2-3 ஸ்டாக் வந்து லாஸ்ட் 3 days-ஆவே நாங்கள் வந்து பை பண்ணிட்டோம். பேசாததுக்கு காரணம் வந்து என்னன்னா, இது எல்லாமே வந்து லோ வால்யூம் ஸ்டாக். நேற்று வந்து நாங்கள் ஜெய் பாரத் மாருதின்றது ஒரு ஸ்டாக் நாங்கள் பிக்கப் பண்ணோம். 116 rupees என்னது ஆவரேஜ் பை. நிறைய பேருக்கு வாங்கினேன் நான். இன்னைக்கு வந்து 127 டச் ஆச்சு. இது ஏன் நம்ம வந்து யூடியூப்ல நம்ம ஷேர் பண்ணலன்னு சொன்னால்,
ஸ்டாக்கோட ஆவரேஜ் டெய்லி வால்யூம் வந்து எனிவே பிட்வீன் 35 to 40,000 குவான்டிட்டி தான். ஸோ 40,000 குவான்டிட்டியை நான் வந்து யூடியூப்ல நான் சொல்றேன் சொன்னால் ரிஸ்க் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய லோ வால்யூம் ஸ்டாக்ஸ், லோ வால்யூம்னா நான் வந்து இந்த 1000 2000 அப்படி நான் சொல்ல, அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 40 to 50,000 குவான்டிட்டிஸ் இருக்கும் அட் லோயஸ்ட் வால்யூம்ல, ரைட்? அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ லோயஸ்ட் வால்யூம் இன் லாஸ்ட் 6 monthsல நீங்கள் எடுத்தீங்கன்னா இட் வாஸ் அரௌண்ட் 25 to 30,000 இருந்துச்சு. ஆவரேஜ் வால்யூம் இப்போ கரண்ட்லி அபவுட் 45-50,000 வால்யூம்ஸ் இருக்கு. இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல வி டாக் மோர் ஆன் ஏ க்ளோஸ் குரூப்ஸ். இப்போ ஜோஹோ மீட்டிங் நடக்குது, அந்த மாதிரி மீட்டிங்கில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து நிறைய இது மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸு ஆர் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஏன்னு சொன்னால் மொமெண்டம் ஸ்டாக் வந்து மோஸ்ட்லி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல தான் கிடைக்கும். அகெயின் எக்ஸிட் பாலிசி நாங்கள் எப்பயுமே வச்சுருப்போம். வெளியில் போகிறதுக்கான வழி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் உள்ளே போவோம். ஸோ மார்க்கெட்டில் என்டர் பண்ணும்போது 2 வழி இருக்கும். ஒன்று டார்கெட் அச்சீவ் ஆகணும், வி எக்ஸிட், ஆர் ஸ்டாப் லாஸ் இருக்கணும், வி எக்ஸிட். ஸோ இது இல்லாத மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து உள்ளே போகக்கூடாது. உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மகாபாரத போரில் அபிமன்யுக்கு என்ட்ரி மட்டும்தான் தெரிஞ்சிச்சு, எக்ஸிட் தெரியல. எக்ஸிட் தெரியாதனால என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டும். இதுவும் வந்து நிறைய வியூக சக்கரம் இருக்கு. ஏத்தாப்புல இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது, எவ்வளோ பெரிய ஆட்கள்ன்றது தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னது, உங்களோட ரிஸ்க், உங்களோட எக்ஸிட், ரைட்? உங்களோட கேபிட்டலை எப்படி மிச்சம் பிடிக்கணுன்றது நீங்க பார்க்கணும். ஸோ இது எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிட் பாலிசியை நீங்கள் பாருங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஆஃப்லேட் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் நீங்கள் இந்த ஸ்டாக்கை சொன்னீங்க, நான் ஃபியூச்சர்ஸில் வாங்கணுன்றது. ஃபியூச்சர்ஸில் வாங்கும் போதும் கொஞ்சம் ரிஸ்க் ஞாபகம் வச்சுங்க. நான் ஃபியூச்சர்ஸில் இது வாங்குங்கிறது நான் சொல்லும் போதே நான் வந்து சொல்கிறேன். சரி, சப்போஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் நான் வந்து சொல்லியிருந்தேன், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன், நாட் ஸ்பெசிஃபிக். இதுலேயும் சில பேர் டவுட் கேட்டாங்க, பட் அது இல்லை. இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து நான் வந்து எதிர்பார்த்தது வந்து அடுத்த ஒரு 10-15 டேஸ்ல மேலே மூவ் ஆகுன்றது. ஜைடஸ் லைஃப் மாதிரி இதுவும் வந்து புல் பேக் வந்திருக்கு. ஸோ டே சார்ட்ல இது புல் பேக் வந்து மறுபடியும் மேலே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்ல வந்து இது 285 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ப்ராபப்ளி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து அரௌண்ட் 305 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதை நம்பி நீங்க வந்து எந்த மந்தோட கான்ட்ராக்ட் வாங்குவீங்க? கரண்ட் மந்த் வாங்குறது வந்து ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். ப்ராபப்ளி சேஃபா நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் வாங்குறீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் மந்த் வாங்குறது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஆப்ஷன் சத்தியமா வாங்கக்கூடாதுன்னு. ஏன்னு சொன்னால் இந்தியா சிமெண்ட்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து மொமெண்டம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது ஸ்பீடு எப்பயுமே வந்து ஆப்ஷன்ஸ் எப்போ நீங்க வந்து காசு பண்ணுவீங்கன்னா சர்க்குன்னு ஏறணும். அந்த சர்க்குன்னு ஏறுறது வந்து 2 இடத்துல நடக்கும். ஷார்ட் கவரிங் நடக்கும் போதும் ஏறும், இல்ல ஒரு பிவட்டை உடைக்குது. பிவட்டை உடைக்குதுன்னு சொன்னாவே 2 விதமான பை வரும். எப்பயுமே வந்து ப்ரீவியஸ் டே ஹை இல்ல வீக் ஹை இல்ல மந்த் ஹையை உடைக்கும் போதும் ஊர்ல நிறைய ஸ்மார்ட் மணி அதை பேஸ் பண்ணி பை பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஃபியூச்சர்ஸ்ல ஷார்ட் பண்றதே அதை வந்து ஸ்டாப் லாஸா போட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டாப் லாஸா போடும் போதும் என்ன ஆகுன்னு சொன்னால் ஏற்கனவே வித்தாலும் வாங்க வரான். சரியா? ஸோ இவன் வித்துக்கிட்டு இருக்கான், ஆனா இப்ப விற்கல, அப்ப சப்ளை கம்மியாயிடுது. ஸோ ஏற்கனவே வித்தாலும் விற்கிறது நிப்பாட்டியாச்சு, அவனும் வாங்கறதுக்கு ஓடி வரான். புதுசா பை பண்றவங்களும் உள்ள வராங்க, ஆனா சப்ளை கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் டென்ஷன் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல வந்து இம்ப்ளைடு வோலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் உங்க ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படி தூக்கும், ரைட்? ஸோ அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஒரு மொமெண்டம் ப்ராபப்ளி ஒரு 15-20 minutes to 1 hour வந்து அந்த இடத்துல ஐவி வந்து ஹையா இருக்கும். இன்னைக்கு எடுத்து பாருங்களேன், அதானி குரூப் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நம்ம வந்து ஸ்டாக் பிரைஸ் வந்து க்ளோஸ் டு அபவுட் 3,222 வரைக்கும் வரும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். இது சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 1 month ஆகுது. நம்ம சொன்ன டேட்டு ஆல்மோஸ்ட் அந்த டேல வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 நாள் இருக்கு. 3,222 இன்னைக்கு இன்ட்ரா டேல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா காலையில 9:30 மணில இருந்து 10:35 10:40 வரைக்கும், 35 கூட இல்ல 37 வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து சக்கு சக்கு சக்குன்னு மேல ஏறிச்சு. கரெக்டா 3,000
199 டச் பண்ணிட்டு அங்கிருந்து பெருசா கீழே விழுந்தோம். க்ளோஸ் ஆகும்போதும் அதானி குரூப்க்கு வந்து இட் வாஸ் அ பாசிட்டிவ் நியூஸ். ஏன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப கிளியர் கட்டா சொன்னா, சிபி என்ன பண்ணிட்டு இருக்கோ அதுக்குள்ள இன்டர்ஃபை பண்றதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, டைம் தானே ஜாஸ்தி எடுத்துக்கிட்டாங்க, ஒன்னும் இது ஒன்றும் இல்லைல்ல, அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ண விடுங்க. இதுல சிபிஐயோ இல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுற ஒர்த்து கிடையாது. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் கிடையாது, பட் இதுதான் அர்த்தம். அண்ட் இது வந்து பாசிட்டிவ் நியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அதானி. பட் 7% அப் ஆகிட்டு அங்கிருந்து கீழே விழுந்துச்சு. ஸ்டில் இட் வாஸ் 2% ப்ராஃபிட்ல தான் இருந்துச்சு. பட் என்னதான் இருந்தாலும் நம்மளோட அந்த டார்கெட் ரைட் ஆல்மோஸ்ட் ஒரு 300-320 ரூபா நம்ம வந்து அப்சைட்ல நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 23 ரூபா ஷார்டேஜ் ஆனது கொஞ்சம் லைட்டா வருத்தம். ஸோ இதை எல்லாமே வந்து மார்க்கெட்ல வந்து ஏன் அது மேல போச்சு, அந்த சமயத்துல நீங்க ஆப்ஷன் பிரைசிங் நீங்க எடுத்திருந்தா அந்த 3200 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தால் செம்ம வாலட்டைலா இருந்திருக்கும். அந்த இடத்துல வந்து ஐவி ஹையா இருந்திருக்கும். டிக்ளேர் ஆன உடனே அந்த ஐவி டக்குன்னு பஞ்சர் ஆகும். இன்ஃபர்மேஷன் ஆனோன்னா பலூன் வெடிக்கிற மாதிரி காத்து உள்ள இருந்து போச்சுன்னா அப்படியே பஞ்சர் ஆகும். ஸோ ஆப்ஷன் ப்ரைஸ் அவ்வளோ ஃபாஸ்டா ட்ராப் ஆயிருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும் போதும் பார்த்து ட்ரேட் பண்றது புத்திசாலித்தனம். இல்லிக்விட் ஸ்டாக்ஸ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணீங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல வந்து செக்டர் வைஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா பண்ணிச்சு. பேங்கிங் பிளாட்டிஷா இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும், பிளாட் நெகட்டிவ் வந்துச்சு. பெருசா அடி வாங்கினது 2 செக்டர். ஒன்னு வந்து மெட்டல், இன்னொன்னு வந்து டெக்னாலஜி. டெக்னாலஜி பத்தி ஏற்கனவே பேசியாச்சு. மெட்டல் நம்ம எந்தெந்த ஸ்டாக்லாம் வச்சிருந்தோமோ அந்த ஸ்டாக் எல்லாமே அடி. நேஷனல் அலுமினியம் டார்கெட் ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சு, 6% டவுன். ஹிண்டல்கோவும் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பெரிய அடி வாங்குச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான்றது எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னால் இவங்க இதுல வந்து ஷார்ட் பில்டப் ஆகல, லாங் அன்வைண்டிங் தான் நடந்திருக்கு. இட் வாஸ் மோர் ஆஃப் ஏ லாபம், நல்ல லாபத்துல இருக்கிறோம், we are taking the profit out from the market. இதான் நடந்த விஷயம். அட்வான்ஸ் டிக்ளைன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர் பயோகான் ஆல்மோஸ்ட் 6.4%. நம்ம சொன்னோம்ல டார்கெட் 50 பைசால மிஸ் ஆயிடுச்சுன்னு. ஸோ அவங்க தான் வந்து டாப் பர்ஃபார்மர். டாப் லூசர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஷனல் அலுமினியம் ஆல்மோஸ்ட் 6.9% டவுன். அகெயின் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷார்ட் பில்டப் நடக்கல, இட் இஸ் மோர் ஆஃப் லாங் அன்வைண்டிங் தான் நடந்திருக்கு. டெக்னிக்கலா நீங்க வந்து உள்ள போய் இந்த ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல போயிட்டீங்கன்னா ஷார்ட் பில்டப் தான் காட்டும். பட் ப்ரைஸ் கீழே விழுந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் கீழே விழுந்திருக்கு. அதனால வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ லாங் அன்வைண்டிங் ரேதர் தென் புதுசா ஃப்ரெஷ்ஷா வந்து அங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ அங்க போயிட்டு ஷார்ட் பண்ணாதீங்க. அகெயின் நேஷனல் அலுமினியம் ஆகட்டும், ஹிண்டல்கோ ஆகட்டும், டாடா ஸ்டீல் ஆகட்டும், நிறைய அலுமினியம் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் கோயிங். இப்போ ரீசெண்டாக போனது வந்து வேவ் 3, வேவ் 4 கரெக்ஷன்ஸ்க்கு போயிட்டு இருக்கு. வேவ் 4 கரெக்ஷன்ஸ் வந்து ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 days ஆர் மேக்ஸிமம் அபவுட் 2 weeks ப்ரைஸ் கரெக்ஷனும் நடக்கணும், டைம் கரெக்ஷனும் நடக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறமா we will have uptrend for wave 5. wave 5 சட்டுன்னு போகும். ரைட், வித் திஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இன்னைக்கான நியூஸ் பார்த்துடலாம். நியூஸ்ல வந்து இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டிருந்தாங்க, லைக் டிசம்பர் மாசத்துல ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நியூ ஆல் டைம் ஹை. எவ்வளவு? 380 ஸ்டாக் எவ்ரி டே நியூ ஆல் டைம் ஹை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ எப்படிடா ஆல்மோஸ்ட் 7000 ஸ்டாக்ஸ் வருதுன்னு சொன்னால் அப்படி கணக்கு இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஹிண்டல்கோ இன்னைக்கு வந்து நியூ ஆல் டைம் ஹை, நாளைக்கும் நியூ ஆல் டைம் ஹை. அது மாதிரி எவ்ரிடே ஆவரேஜா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் டு அபவுட் 380 ஸ்டாக்ஸ் வந்து எவ்ரிடே நியூ ஆல் டைம் ஹை பண்ணிச்சு. இன்ஃபர்மேஷன் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்ல சூப்பர் டூப்பரா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து போன மாசம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. மெயின் ரீசன்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. நம்ம ஊர் ஆட்கள் எஸ்ஐபி மூலமா ஆல்மோஸ்ட் 18,000 crores நியூ ரெக்கார்ட். ஒன்று. ரெண்டாவது, லம்சம் மணிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு. மூணாவது, எப்பயுமே ஐயோ இந்த பஸ் விட்டுட்டோமே சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி போய் வாங்குறது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரா இருப்பாங்க. ரேலி முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் வாங்குவாங்க. இந்த தர ஃபார் எ சேஞ்ச் எஃப்ஐஐஸ்
ஐயோ பஸ் விட்டு போயிடுமேன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு டிசம்பர் மாசத்துல க்ளோஸ் அபவுட் 63,000 crores இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க. தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் ரீசன்னால தான் கட் ஃபீலிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஒரு ஸ்மார்ட் மணி 63,000 கோடி உள்ள போட்டிருக்கவன் மார்க்கெட் கரெக்ட் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு போட மாட்டான். ஸோ கரெக்ஷன் வந்தாலும் பெரிய கரெக்ஷன்ஸ் வராது. இது லாஜிக்கல் கன்க்ளூஷன் ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம், டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணும். இன்னைக்கு வந்து கோடெக் செக்யூரிட்டிஸ் வந்து அவங்களோட ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அடிக்கடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 20% வந்து ஓவர் ப்ரைஸ்ல இருக்கு. ப்ராபப்ளி இட் வில் டூ டைம் கரெக்ஷன்ஸ். அடுத்த வந்து ஒரு 6 மாசம் டு 9 மாசம் வந்து டைம் கரெக்ஷன்ஸ் பண்ணும். டைம் கரெக்ஷன்ஸ் என்னன்னு சொன்னால் ப்ரைஸ் இங்கே இப்படி 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 நவுந்துட்டு இருக்கும். மேபி வந்து ஒரு 7-8-10% கீழே விழுவலாம். பட் உட்கார வச்சு அடுத்த 6 மாசம் இதே இடத்துல வந்து உங்களை அழுவ விட்டுட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்றாங்க. இது நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 months முன்னாடி நம்ம எதிர்பார்த்த விஷயம். இதுக்கு அடுத்தபடியா ஆர்பிஐ குச்சி எடுத்திருக்கு. மறுபடி பேங்க்ஸுக்கெல்லாம் வந்து கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அப்பா நீ எல்லாம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாத, என்பிஏ என்ன இருக்கோ லாஸ்ட் 3 years என்ன இருக்கோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா காசு இருந்துச்சுன்னு சொன்னால், இன்க்ளூடிங் இந்த வருஷத்துக்கான என்பிஏ இருந்துச்சுன்னு சொன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அ பாசிட்டிவ் ஃபார் பேங்க்ஸ். உங்களுக்கு வந்து தெரியும், ரீசெண்டா வேதாந்தா பேங்க்ஸ் யாருமே பண்ணல. வேதாந்தால வந்து எப்பெல்லாம் அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா டிவிடெண்ட் போட்டுட்டு இருந்தாரு. அது மாதிரி மேட்டர் இங்க நடக்காது. இதுக்கு அடுத்தபடியே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோ சேல்ஸ் டேட்டாஸ் வந்துச்சு. பட் நான் வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணல. டேட்டாஸ் வந்தோடனே, கரெக்ட் டேட்டாஸ் வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ இந்த ரெட் சீல வந்து நிறைய தகராறு நடந்துட்டு இருக்கு. வர கப்பல் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்து அப்படி கல் அடிப்பாங்களே, அது மாதிரி ட்ரோன்ஸ் வச்சு பாம்ஸ் வச்சு ஏமன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வர கப்பல்ஸ் எல்லாமே. இதனால ஆயில், மெயினா இந்தியாவுக்கு வர வேண்டிய ஆயில் வந்து ஒரு டிலே வரலாம். ஒன்று. ரெண்டாவது, எக்ஸ்போர்ட்ஸ் போற கப்பல்லாம் வந்து இப்படியே சந்தில பூந்து போயிட்டு இருந்தாங்க. ரைட். இப்போ வந்து இப்படி சுத்தி ஆப்பிரிக்காவை சுத்தி போறாங்க. அதனால காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது ஸ்லைட் நெகட்டிவ். இது எல்லாமே வந்து எதிர்பார்த்தோம். இது மாதிரி தான் இருக்கும். இயற்கை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது 2024. ஒன்று. ரெண்டாவது, இது மாதிரி போர் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், ரைட்டிங்லாம் இருக்கும்ன்றது எதிர்பார்த்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி காரணம் ப்ரைஸ் சரியறதுக்கு. ஸோ மனசுல இது வச்சிங்க. அண்ட் வோலட்டாலிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ஈரான் அதுக்கு ஏமன் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து கப்பல் அடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல வந்து லாரியில வந்து ஹிட் அண்ட் ரன் போகும்போது அப்படி அடிச்சுட்டு போயிட்டு லாரி நிப்பாட்ட போறாங்க தெரியுமா? அது மாதிரி ஹிட் அண்ட் ரன் பண்ணால் கடுமையான நடவடிக்கை இருக்குன்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணாங்க. ட்ரக் டிரைவர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், வாபஸ் வாங்குங்க. கவர்மெண்ட் இதை வந்து அடிப்படிஞ்சாங்களா இல்லை பேச்சுவார்த்தை பண்ணி வேற ஏதாச்சும் பண்ணாங்களான்றது விஷயம் தெரியல. என்ன கன்க்ளூஷன்றது தெரியல. பட் ட்ரக் ஸ்ட்ரைக்கு வாபஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு ரீசன்னால லாஸ்ட் 2 நாளா ஊர்ல பெட்ரோல் பங்க் எல்லாம் காலியா ஓடுது. ரெண்டாவது, காய்கறி விலையெல்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நார்மல் ஆயிடும்னு நினைக்கிறேன் அடுத்த 2-3 நாள்ல. அதே மாதிரி இன்னொன்று ஒரு பேட் நியூஸ், டீ எக்ஸ்போர்ட்ஸ் டியூரிங் ஏப்ரல் டு நவம்பர் கொஞ்சம் உளுந்து இருக்கு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ் ரீசன்ஸ். இன்னொன்று வந்து ஈரான்ல வந்து டீ இந்தியாவில வந்து வாங்குறது வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். பிளாக் டீல்ஸ் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா காட்ரேஜ் இண்டஸ்ட்ரியில வந்து ஆல்மோஸ்ட் 79 crores வந்து 79.49 crores வந்து ஒரு பிளாக் டீல்ஸ் நடந்திருக்கு அட் 794 rupees. க்ளோஸ் டு அபவுட் 10 லட்சம் ஷேர் வந்து கை மாறி இருக்கு. அதானி டோட்டல் கேஸ் அதுல வந்து ஒரு 34.72 கோடிக்கு வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. இது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. பிளாக் டீல் நடக்கும் போதும் சில விஷயங்கள் அந்த இடத்துல வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நடக்கும்ன்றது நிச்சயம் கிடையாது. அதே மாதிரி ஐடிசியில வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 52 லட்சம் ஷேர்ஸ் வந்து பிளாக் டீல்ஸ்ல நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 12 லட்சம் ஷேர்
ஐசிஐசிஐல நடந்திருக்கு. மற்றபடி எதுவும் பெருசா நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஆப்ஷன் டேட்டாஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 21,600ல ஹையஸ்ட் காலும் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கால், இன்ஃபேக்ட் அதான் ஃபர்ஸ்ட் 1.41 crores 22,000 லெவல்ல வந்து கால் ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ பெருசா எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, நாளைக்கு எக்ஸ்பைரி. ஸோ அவ்வளோ ஒர்த்தான்றது தெரியல. 21,600 லெவல்ல வந்து ஆல்மோஸ்ட் 1.37 crore கால் ஆப்ஷன் ரைட் ஆயிருக்கு. அடுத்த லெவல் 1.41 lakh 4 crore கால் வந்து 22,000ல எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ தூரம்லாம் போகாது, இங்கே தான் நிற்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. அண்ட் புட்டை பொறுத்த வரைக்கும் 21,500ல ஹையஸ்ட் புட் ரைட் ஆயிருக்கு. அதே லெவல் ரொம்ப நாளாக மெயின்டைன் ஆயிருக்கு, பார்க்கலாம். அண்ட் ஹையஸ்ட் கால் தான் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3.3 crore கால் வந்து ரைட் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் அப்சைடுக்கான மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. மோஸ்ட் லைக்லி நீங்கள் வந்து எடுத்து பாருங்களா, ஒரு 100 பாயிண்ட்ஸில் தான் சாண்ட்விச் ஆயிருக்கு. ஸோ இந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய மூவ் வந்துச்சுன்னா இருக்கு ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல வந்து இன்னைக்கு டிசம்பர் மாதம் வந்து ஃபெட் மீட்டிங் நடந்துச்சுல, அந்த மீட்டிங்கான மினிட்ஸ் விட போகிறாங்க. அந்த மினிட்ஸில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த டேட்டாஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு கெஸ் பண்ண முடியுமான்றது ஒரு டைரக்ஷன் கொஸ்டின். ஸோ எல்லாருமே வந்து வெயிட்டிங் ஃபார் எ டைரக்ஷன். வெஸ்டர்ன் வேர்ல்டில் இது வரைக்கும் எந்த டைரக்ஷனும் காட்டல. கோல்டு சில்வர் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% கீழே விழுந்திருக்கு, விச் ஷோஸ் தட் எக்கானமி இஸ் பிக்கிங் அப்ன்ற மாதிரி காட்டுது. இல்லை பயத்தினால கீழே விழுவுதான்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஒரு 2-3 நாள் கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சு, பட் நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டஃப் பண்ணியிருந்தேன். ஃபுல் வீடியோ பார்த்தவங்களுக்கு இதுக்கு அர்த்தம் என்னதுன்றது தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.